ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் சோனியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற கார் டூர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காரோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எப்படி இஎம்ஐயா இல்லை ரெடி கேஷா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் இடையில சொல்லுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நான் எப்போனாலும் சொல்லுவேன். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு வந்து காரை பார்க்கலாம். காரை பார்த்திங்கன்னா இதுதான் காரை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஒயிட் கலர் கார் தான். ஏன் ஒயிட் கலர் கார் வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டில் வந்து டாட்டா டியாகோலோட பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஒயிட் தான் இருக்குது, மற்ற கலர் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஒயிட் வாங்கிட்டோம். வேறு வழியே இல்லாமல் தான் ஒயிட் வாங்கியிருக்கோம். எங்களுக்கும் ஒயிட் வாங்கணும் அப்படின்லாம் இஷ்டம் இல்லை, ரெட்டு அந்த மாதிரி வாங்கணும் தான் ஆசைப்பட்டோம். பட் என்ன பண்ணுறது, ஒயிட் தான் கிடச்சிது. சரி, கிடச்சதை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதான். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து அடிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும், வீடியோ போட்டிருப்பேன். இதை பார்க்காதவங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நம்பர் பிளேட் வந்து எப்படி போட்டிருக்காங்க, புது வண்டின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நம்பர் பிளேட் போட்டு வந்திருக்கு அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்பர் பிளேட் அப்படின்றது வந்து போட்டு கொடுக்குறது மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்பர் பிளேட் வராமல் ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் நம்பர் பிளேட் வர மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா, நம்பர் பிளேட் வந்து நம்ம ஷோரூமில் கொடுக்கும்போதே இது பண்ணிடுவாங்க. தென் வந்து இந்த கார் எப்படி வாங்கினேன், என்ன ஏது டீட்டெயில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைட்டாக அந்த லைக் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கார் நீங்கள் எப்படி வாங்கினீங்க, 20 மணி நேரம் சம்பாதிச்சோம், எங்களாலே வாங்க முடியல, உங்களால் எப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. 20 மணி நேரமும் தினமும் வேலை பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் வாங்க முடியும். அது என்ன யாராலையும் வாங்க முடியாது இல்லை, எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய கோல்டை வச்சு வாங்கினேன். இது என்ன அப்படின்னா, இஎம்ஐக்கு தான் நான் எடுத்தேன். சரிங்களா? கார் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து புக் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ கொடுத்து நான் புக் பண்ணேன் அப்படின்னா 10,000 கொடுத்து புக் பண்ணேன். புக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புக் பண்ணிடணும். புக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் சொந்த வீடு இருக்கணும். தென் இப்போ இருக்கிற இந்த சென்னையில் ஏதாவது வீடு இருந்தீங்க அப்படின்னா வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும், எல்லாமே வேணும். எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க. சிவில் ஸ்கோர் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, 750க்கு மேலே இருக்கணும். 700 750 ப்ளஸ் 700க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான் சிவில் ஸ்கோர் வந்து நீங்கள் இருக்கணும், அதை பார்த்துக்கணும் நீங்கள். தென் ஃபஸ்ட்டு சிவில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் சொந்த வீடு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்க காரு அப்படின்னா சொந்த வீடு கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா சொந்த வீடு வச்சு தான் லோன் எடுப்பாங்க. நம்ம பேரில் வந்து நம்ம லோன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் சொந்த வீடு கண்டிப்பாக. தென் வந்து நீங்கள் உங்கள் பேரில் இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா சொந்த வீடு இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கடையிலையோ இதுலேயோ ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். உங்களுக்கு வந்து மற்ற சேல்ரி ஸ்லிப்புன்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு கேட்பாங்க. அப்புறம் இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு கேட்பாங்க. இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கார் வரும். கார் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஷோரூமுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கேன். அது எனக்கு தான் தெரியும். பார்க்குற உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். கார் வாங்கிட்டா எப்படி வாங்கினா அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசி கார் வாங்கினா அப்படின்றீங்க. யாரால் கெட்ட வார்த்தை பேசி கார் வாங்க முடியும்? சம்பளம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பைசா தரமாட்டாங்க. ஏதாவது ப்ரொமோஷன் 1 2 போட்டிங்க அப்படின்னா அதுக்கு இப்போ இது வரும். நான் எங்கே ப்ரொமோஷன் போடுறேன், 1 2 போடுறேன், அவ்வளோதான். வேணால் யூடியூப் வேணால் வருங்க, இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் வராதுங்க. சரிங்களா? தென் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா எதுன்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் சொந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா, அந்த வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து இன்னார் இந்த சோனியான்றவ இந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் விசாரிப்பாங்க. விசாரித்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு காரை வந்து அதுக்கடுத்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. தென் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கார் வாங்குறது ஈஸி கிடையாது தான். எனக்குமே ஈஸி கிடையாது. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில், எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, நான் நகையெல்லாம் போட்டிருப்பேன். சரிங்களா?
நான் வந்து அதெல்லாம் அடமானம் வச்சு அப்படி தான் வாங்கினேன். முன்பணம் எவ்வளோ கட்டினேன் அப்படின்னா 1,00,000 ரூபா கட்டினேன். சரிங்களா? 10,000 முன்பணம் வந்து 1,00,000 ரூபா கட்டினேன். 10,000 ரூபா முன்னாடி வந்து கொடுக்கணும். புக் பண்ணுறதுக்கு வந்து 10,000 கொடுக்கணும். மீதி பேலன்ஸ் வந்து கார் வந்ததுக்கப்புறம் ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும். நம்ம காசு கொடுத்து 3ஆவது நாளில் வந்து கார் வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு நம்பர் பிளேட்லாம் போட்டு அங்கேயே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து காரில் என்னென்ன இருக்குது, எப்படி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், காரில் என்னென்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, குட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க. இப்போ வந்து காரில் உள்ளே வந்து நம்ம வெளியில் நிறைய பார்த்துருந்துருப்போம். இப்போ வந்து உள்ளே பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லோரும் கேட்டிங்க, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து டிரைவருக்கு ஆள் வேணுமான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தென் வந்து எனக்கு வந்து டிரைவிங் தெரியாது தான், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னையோட 2ஆவது நாள் ஆகுது நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கிறது. ஓரளவு கற்றுக்கிட்டுருக்கேன், கற்றுப்பேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறேன். இந்த சென்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து சென்ட்டு. சரிங்களா? தென் வந்து இது எதுக்காக தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா ஒரு கண் டிஸ்ட்ரிக்காக தொங்க விட்ருக்கோம். இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டில் வந்தது. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே காட்டிக்கும். இது வந்து எனக்கு கிஃப்ட்டில் வந்துச்சு. வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு, எடுத்து இதில் மாட்டி வச்சிட்டேன். அழகாக இருக்குல்ல? அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எடுக்கிற காசுக்கு வந்து ஏசிலாம் உண்டா, நல்லா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏசிலாம் இருக்குது. இருங்க நான் ஏசி காட்டுறேன். இப்படி வந்துடுறேன். இதுதான் ஏசி. இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து இந்த ஏசி. அப்புறம் நடுவில் இந்த 2 ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்கே டிரைவருக்கு வந்து இங்கே ஒரு ஏசி வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. தென் கீழே நார்மலாக எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி தான். அப்புறம் இது மேனுவலாக இல்லை ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டிங்க. இது வந்து மேனுவல் தான். சரிங்களா? பேஸ் வேரியண்ட்டில் மேனுவல் தான் இருக்குது. ஸோ அதனால் மேனுவல் தான். கற்றுக்கிறதுக்கும் மேனுவல் தான் நல்லாயிருக்கும். தென் ஓட்டுறதுக்கும் டிரைவர்ஸுக்கு முக்கியமாக மேனுவல் தான் சூப்பராக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் பிடிக்கும். ஸோ அதனால் மேனுவலே வாங்கியாச்சு. அப்புறம் வேறு என்னது, இங்கே கீர் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கீர் வந்து உங்கள் காருக்கு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு. என்னோடய காருக்கு வந்து 5 இருக்குது. ரிவர்ஸ் கியர் 1, மொத்தம் வந்து 6. சரிங்களா? அப்புறம் இது வந்து ஏசி கூட்டுறது, இது ஃபேனு. அப்புறம் இது ஏசிக்கு ஹை பண்ணிகிட்டே வர்றது, பாயிண்ட் அப்படியே கூட்டிகிட்டே வர்றது. நம்ம வண்டியில் வந்து ஹீட்டரும் இருக்குது. என்னையும் கொஞ்சம் அப்படியே காட்டிக்கும். நம்ம வண்டியில் வந்து முக்கியமாக ஒன்று, குளிர் பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னா ஹீட்டரும் இருக்குது. ஹீட்ரு போட்டுக்கலாம். தென் இந்த சீட்டை வந்து சாய்ச்சிக்கலாம். இருங்க சாய்ச்சி காட்டுறேன். சாய்ச்சிக்கலாம். அப்புறம் பின்னாடி போய்க்கலாம், முன்னாடி வந்துக்கலாம். நம்ம வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. தென் ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடி காட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் பின் சீட்டுக்கு போகலாம். தென் இது வந்து காரில் வந்து 12 வோல்ட்டு ஜாக் மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். அப்புறம் சிஸ்டம் வந்து கிடையாது. பேஸ் வேரியண்டியில் வந்து சிஸ்டம் வந்து கொடுக்கல. நம்ம தான் வந்து சிஸ்டம் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கே தெரியும். தென் வந்து இங்கே ஏதாவது ஃபைலோ ஏதாவது வைக்கிறதுக்காக இது. தென் வெயில் வந்து டிரைவர் ஓட்டும்போது வெயில் பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து எப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பக்கமும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வெயில் வந்துச்சுன்னா இந்த பக்கமும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் வச்சுக்கலாம். தென் ஏதாவது ஃபைல் ஏதாவது வச்சுருந்தோன்னா இதை அப்படியே வச்சிடலாம். இங்கேயும் அப்படி தான், இங்கேயும் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வெயில் அடிச்சுது அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். அந்த பக்கமும் கழட்டி வச்சுக்கலாம். ஏதாவது ஃபைல் ஏதாவது இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். என்னோடய ஃபைல் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். தென் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று அதை சொல்ல மறந்துட்டேன். விண்டோவுக்கு வந்து பவர் விண்டோ கொடுக்கல, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. போதும், நமக்கு இதுவே போதும். அப்புறம் இது வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து கண்ணாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழேயும் நமக்கு எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
தென் நார்மலாக வண்டியில் கொடுக்குற மாதிரி தான். இது ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து கியரு. அப்புறம் இங்கே வந்து ரேப் பண்ணுறது, ஏதாவது வந்து தண்ணி போட்டு ரேப் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து ஒரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சில பெரிய பெரிய காரில் கூட அது வராது. பேஸ் வேரியண்ட்டில் டாடா டியாகோவில் இது வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, ஸ்டேரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி கீழே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் டிக்கி டேங்க்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, முன்னாடியே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு கீழே இங்கே வந்து படம் போட்டிருக்கோம். காருக்கு இது வந்து டிக்கி, இது வந்து டேங்க்கு. மேலே தூக்கணும் அப்படின்னா டேங்க் ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி இதையும் மேலே தூக்கணும் அப்படின்னா டிக்கி ஓப்பன் ஆயிரும். அப்புறம் வாங்க பின்னாடி எப்படின்னு காட்டுறேன். இந்த குழி வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நார்மல் விண்டோவாக இருக்கா அப்படின்னா மேனுவல் விண்டோவாக இருக்கா, இது வந்து நம்ம இந்த குழி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா பவர் விண்டோவாக வச்சுக்கலாம். இதில் வந்து பெரிய காருக்கான எல்லா ஃபியூச்சரும் வச்சுக்கலாம், நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே அதுக்கு ஸ்பேஸு எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று, சின்ன பசங்க வந்து கதவை வந்து அடிக்கடி திறந்துருவாங்க. அது திறக்காமல் இருக்கிறதுக்காக சைல்டு லாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அவங்க திறக்க மாட்டாங்க. இப்படி இழுத்து பண்ணுவாங்கள்ல, இழுத்து கீழே விழுந்துருவாங்கள்ல, ஸோ அதுக்காக சேஃப்டியாக இது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸில். தென் பின்னாடி இதை காட்டிடுறான். பின்னாடி வந்து சீட்டு வந்து 3 பேர் உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நான் வந்து கவர் பிரிக்கலை. கவர் வாங்கினதுக்கப்புறம், லெதர் சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த கவரையும் பிரிச்சுருவேன். நல்லா ஸ்பேஸ் 3 பேர்த்துக்கு உட்காந்துருக்கு. நல்லா 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி 3 பேர்த்துக்குமே சீட் பெல்ட் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. வசதியாக போகலாம், செமையாக இருக்குது. தென் ஏசியும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. தென் அப்படியே நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா டேங்க் கிட்ட போட, அப்படியே என்னை காட்டிகிட்டு வா. அப்படியே நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா டேங்க்கு இந்த ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கிறத வந்து என்னோடய யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து 35 லிட்ரு, சரிங்களா. அப்புறம் இந்த கார் வந்து டாப்பில் வந்து சன்ரூப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா கார்லேயுமே செட் பண்ணிக்கலாம். நம்ம கார்லேயும் வந்து இப்போ செட் பண்ண முடியாது, கொஞ்சம் பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய நகையெல்லாம் திருப்பணும், அதுதான் எனக்கு மெயின். அப்புறம் வந்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டயருக்கு வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. அலாவீல் கொடுக்கல. அப்புறம் ஒரு வீல் கப்பும் கொடுக்கல. யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து டிக்கி வந்து பார்க்க போகிறோம். காரோட டிக்கி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. காரோட டிக்கி ஸ்பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 லிட்ரு, சரிங்களா. அதில் வந்து நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம். அப்படியே கிட்ட வா. அப்புறம் நீங்கள் ஏதாவது சைடில் ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது தொங்க விட்டுக்கலாம். ஆங்கர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று தொங்க விட்டுக்கலாம், இங்கே ஒன்று தொங்க விட்டுருக்கலாம். அப்புறம் வந்து உள்ளே வந்து நீங்கள் 5 பேர் போகிற மாதிரி தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு 6 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கூட ஒருத்தர் உட்கார வச்சுக்கலாம். அப்புறம் வாங்க. அப்புறம் வந்து நான் வந்து காருக்கு வந்து டஸ்ட்டு இது வந்து 200ரூவான்னாங்க. அப்புறம் இது வந்து மைக்ரோ கிளாத்தில் தான் துடைக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து காட்டன் துணி, அந்த துணி, இந்த துணின்னு துடைச்சிங்கன்னா கார் வந்து கிராச்சி ஆயிரும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பிரேக் டவுன் இடையில ஆயிடுச்சு அப்படின்னா ரெஃப்லேட்டர். அப்புறம் அப்படியே இங்கே கொஞ்சம் கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தானே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து ஒரு டயர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டெப்னி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உள்ளே இருக்குது. தென் இதுலேயும் இருக்குது ஸ்பேனரு, எல்லாமே இதுலேயும் இருக்குது. எல்லாமே வந்து ஒரே ஒரு டயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனக்கு கேட்கலாம், ஒரு டயர் தான் கொடுப்பாங்க, உனக்கு என்ன 7 டயராக கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். சூப்பர். அப்புறம் தென் வந்து நாங்கள் கார் வாங்கும்போது என்னென்ன எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 600 கேட் பாஸ் இருக்குல்ல, டோல்கேட் பாஸ், அது 600 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க.
தென் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் போட்டாங்க. சாக்லேட் வந்து ஒரு 5 ரூபா டைரி மில்க் ஒரு 5 கொடுத்தாங்க. வேறு அவ்வளோதான். இந்த 3 தான் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. காருக்கு கவர் கொடுக்கல. எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கார் கவர் கொடுத்தாங்களா, கொடுப்பாங்களே, நீங்கள் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்க. நாங்களும் கேட்டாச்சு. கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, காருக்கு கவர்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. கார் கவர்லாம் இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு கார் கம்பெனிலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டாச்சு. அப்புறம் நான் வந்து கார் கவர் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்கேன். அது வந்தோடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது, என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் அடிக்கடி வந்து வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தென் லைக் பண்ண மாட்டேங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம கார் ரேட் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கார் ரேட் என்னென்னா, ஃபஸ்ட்டு காரோட பேர் சொல்லிக்கிறேன், என்ன வேரியண்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். கார் வந்து டாட்டாவில் வந்து டியாகோ எக்ஸி பேஸ் வேரியண்ட் தான், பேஸ் வேரியண்ட்டு. இதுக்கு வந்து அமௌண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,67,000 சரிங்களா. நான் வந்து இஎம்ஐ போட்டிருக்கேன். இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரும். ரெடி கேஷாக எடுத்திங்கன்னா அந்த காசுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். முன்பணம் வந்து 1,00,000 ரூபா கட்டியிருக்கேன். அப்போது மீது பேலன்ஸ் வந்து அந்த 7 வருஷத்துக்கு வந்து ஆட் ஆகும். ஒரு 3 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஆமாம். 5,67 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மொத்த அமௌண்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் வரும். அப்போது ஒரு 8-9 லட்சம் கிட்ட வந்துடும். காரோட ரேட் வந்து நீங்கள் இஎம்ஐ எடுக்கணும் அப்படின்னா ஒரு 8-9 லட்சம் வந்துடும். தென் வந்து இஎம்ஐ அமௌண்ட் எப்படின்னு கேட்டிங்க. இஎம்ஐ அமௌண்ட் எப்படின்னா 7 வருஷத்துக்கு போட்டிருக்கனால 1 மந்த்துக்கு வந்து 8,000 ரூபா கொடுத்துட்ருக்கேன். மாதம் 5ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுறணும், அவங்க எடுத்துப்பாங்க. அப்புறம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை போட்டுடலாம். பாய், டாடா.